வெங்காயம் தக்காளி இருந்தால் சட்னி துவையல் தான் அரைக்கணுமா? ஏன் தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம்ல? வாங்க சட்னி செய்கிற மாதிரி ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடாகட்டும். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை கிள்ளி அதில் போட்டுக்குங்க. இது கூட 25 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணுங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாத அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா குழைவாக வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிண்ணம் நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ செய்யுங்க. இப்படியே ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஆனியன் டொமேட்டோ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸு, முக்கியமாக ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.